தாசன் அடியேன். வா அரேரே. சுவாமி, அரங்கனின் பிரசாதம். சுவாமி, என்ன அரேரே, இந்த நேரத்திற்கு இங்கு வந்திருக்கிறாய்? கோயில் பகல் பொழுது நடை சாற்றியாகிவிட்டதா? நடை சாற்றியாகிவிட்டது சுவாமி. விடியற்காலையிலிருந்தே உன் பகவத் சேவை தொடங்கி விடுகிறது. இப்போதாவது அகத்திற்கு சென்று கொஞ்சம் கண்ணயரலாமே. அது என்னவோ சுவாமி, அகத்திற்கு சென்றாலும் மதிய வேளையில் உறங்கி பழக்கிக் கொள்ளவில்லை. சன்னதியில் அரங்கன் துயில் கொண்டு சயனித்திருக்கும் திருக்கோலத்தை நித்தியப்படி காணும் அடியனுக்கு கண்ணுறக்கமே மறந்து போகிறது. சுவாமி, அரங்கனின் சயனக்கோலம் என்றதும் அடியனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. தேவலையே, தூக்கத்தோடு சேர்த்து உனக்கு சந்தேகமும் வருகிறதே. சரி கேள், உனக்கு என்ன சந்தேகம்? அது வேறொன்றும் இல்லை சுவாமி. பகவான் அநேக இடங்களில் சயனமாகிய கிடந்த கோலத்தில் காட்சியளிக்க என்ன காரணம் சுவாமி? அதேபோல் சில இடங்களில் வீற்றிருந்த கோலத்திலும் இன்ன பிற தலங்களில் நின்ற நிலையிலும் காட்சியளிக்கிறாரே. இதற்கென்று பிரத்யேக காரணம் ஏதாயிலும் இருக்கிறதா சுவாமி? அதை அடியேன் அறிய ஆசைப்படுகிறேன் சுவாமி. நல்ல கேள்வியாகத்தான் கேட்டிருக்கிறாய். உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன், கேட்டுக்கொள். ஓர் ஊரில் ஒருவன் பெரும் சொத்துக்களை உடைய செல்வந்தனிடம் நிறைய கடன் வாங்கியிருந்தான். ஆனால் அதை நெடுநாட்களாகியும் திருப்பித் தரவே இல்லை. ஏன்? மறந்தே இருந்தான் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இருப்பினும் கொடுத்தவன் மறப்பானோ? என்னிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடு என்றான். கடனாளியோ ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். கால் கடுக்க நடந்து கடனாளி வீட்டு வாசலில் நின்றதுதான் மிச்சம். ஒரு நாள் பார்த்தான் செல்வந்தன். இன்று எப்படியும் இவனிடமிருந்து கடனாக அளித்ததை வசூலித்தே தீர வேண்டும் என்று முடிவு கட்டி கடனாளி வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு விட்டான். இதை கண்ட கடனாளி வீட்டின் குதிருக்குள் போய் ஒளிந்து கொண்டு தன் மனைவியை விட்டு தான் அகத்தில் இல்லை, வர வெகு நேரம் ஆகும் என்று கூறிவிடு, அவன் சென்றதும் என்னிடம் சொல் என்று கூறினான். அவன் மனைவியும் தன் கணவனிட்ட வழக்காக திண்ணைக்கு வந்து அந்த செல்வந்தனிடம், என் அகத்துக்காரர் வர நேரமாகும், தாங்கள் நாளை வேண்டுமானால் வாருங்கள் என்றாள். செல்வந்தர் புறப்பட்டு விட்டாரா? கடனாளி தப்பித்து விட்டானா? அதுதான் இல்லை. அந்த செல்வந்தன், எது எப்படியானாலும் சரி, உன் அகத்துக்காரர் எப்படியும் வீடு வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும், அப்போது கண்டிப்பாக வசூல் செய்து கொள்கிறேன் என்று திண்ணையிலேயே படுத்துக் கொண்டு விட்டான். அடியேனின் கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? அதற்குத்தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். இன்னும் இந்த மரமண்டைக்கு ஏறமாட்டேன் என்கிறதே சுவாமி. சற்று உடைத்தே சொல்லிவிடுங்களேன். அரேரே, உனக்கு விளங்கிவிட்டதா? விளங்கியது என்றாலும் தாங்களே அவருக்கு விளக்கி விடுங்கள் சுவாமி. மலராண்டான், கேட்டு நன்கு மனதில் இருத்திக்கொள். உதாரண கதையில் குறிப்பிட்டேனே அந்த செல்வந்தன், அது வேறு யாரும் இல்லை, செல்வத்துக்கெல்லாம் தலைவியாகிய, செல்வத் திருவை தன் மார்பில் தாங்கிய சாக்ஷாத் அந்த எம்பெருமானே. கடன் தொகை இந்த ஜீவ ஆத்மா. கடனாளி யாரென்றால் இந்த ஆத்மாவை தாங்கி நிற்கும் இந்த உடல், தேகம். கடன் வாங்கிய தொகை அந்த செல்வந்தனின் சொத்தல்லவா? அதாவது உடையவன். சொத்தை உடையவன் சுவாமி. நாமெல்லாம் அவன் சொத்து, அதாவது உடைமை. ஆனால் தேகத்தை பெற்ற நாம் உள்ளிருக்கும் கடன் தொகை எனும் ஆத்மாவை அந்த உடையவருக்கு சமர்ப்பிக்க மறுக்கிறோம், மறக்கிறோம். ஆனால் தன் சொத்தாகிய ஆத்மாவை திரும்ப அடைய வேண்டி
அந்த எம்பெருமான் நம் இடத்திற்கு நடையாய் நடந்து பின் நின்றான் என்ற நிலை கடந்து பிறகு அமர்ந்தான் என்ற நிலையை தாண்டி இறுதியாக கிடந்தான் என்ற கிடந்த கோலத்தின் மூலமாவது தன் சொத்தை தன் உடைமையை பெற நினைக்கிறான். இப்போது புரிகிறதா? புரிந்தது சுவாமி, நன்றாக புரிந்து கொண்டேன். நம் மீது எவ்வளவு பரிவிருந்தால் பகவான் இப்படி படுத்து கிடப்பார்? அதன் சூட்சுமத்தை இவ்வளவு நாள் நான் அறியாமல் போனேனே சுவாமி. சுவாமி, நேற்றைய தினம் கோயிலை வலம் வரும்போது இருவர் கிளிச்சோழன் என்று பேசியபடி சென்றார்கள். கிளிச்சோழன் என்ற பெயர் வித்தியாசமாக இருந்தது. அது என்ன காரண பெயரா சுவாமி? ஆம், காரண பெயர்தான். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், அதாவது சுயம்புவாக தோன்றிய 8 க்ஷேத்திரங்களில் முதன்மையானது. சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னித்தருள வேண்டும். அந்த 8 திவ்ய தேசங்களையும் கூறி அருள வேண்டும். சொல்கிறேன். அவை ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கட மாமலை, முக்திநாதர், நைமிசாரண்யம், வானமாமலை, புஷ்கரம் மற்றும் பத்ரிஹாசிரமம். இதில் முதலில் தோன்றியது இந்த ஸ்ரீரங்கம். இந்த கோயிலுக்கு முதன்முதலாக சுற்றுப்பிரகாரங்கள் அமைத்து பிரம்மோற்சவம் கண்டவன் தர்மவர்மன் என்னும் அரசன். இங்குள்ள மதில்களும் மண்டபங்களும் கோபுரங்களும் தர்மவர்மனாலேயே கட்டப்பட்டவை. ஆனால் ஒரு முறை காவிரி கொள்ளிடங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்நகரம் மண்ணில் புதையுண்டு போயிற்று. பல ஆண்டுகள் கழித்து அந்த தர்மவர்மனின் வழிவந்த சோழன் ஒரு முறை ஒரு மரத்தடியில் இளைப்பாற நேர்ந்தது. அப்போது அந்த மரத்தின் கிளையில் இருந்த கிளிகள் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக என்ற ஸ்லோகங்களையே திரும்ப திரும்ப அநேக தடவைகள் சொல்லிக் கொண்டிருந்தனவாம். இதை கேட்ட சோழன் ஆச்சரியப்பட்டு தன் அமைச்சர்களையும் பெரியோர் சான்றோர்களையும் வினவ, இவ்விடத்தில் பெருமாளுடைய சன்னதி இருந்ததாக ஒரு புராண செய்தி உண்டென்று அவர்கள் தெரிவிக்க, அந்த சோழன் அங்குள்ள மணல் மேடுகளை நீக்க அந்த ஸ்ரீரங்க விமானம் பூமியிலிருந்து வெளிப்பட்டு அனைவரும் தரிசிக்கும்படி ஆயிற்று. அந்த கிளிகள் சொல்லிய ஸ்லோகத்தின் பொருளையும் தாங்களே கூறி அருள வேண்டும். அதாவது பரமபதமான ஸ்ரீவைகுண்டத்தில் ஓடும் பிரஜா நதியே காவேரி. ஸ்ரீரங்க விமானமே ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதன் இருக்கும் இருப்பு. பரமபதநாதனே ஸ்ரீரங்கநாதன் என்பதே இச்லோகத்தின் பொருள். ஆஹா, அந்த கிளிகளால் ஸ்ரீரங்கம் அடையாளம் காட்டப்பட்டது, அப்படித்தானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் மாரநேர் நம்பி. அதன் பின்பு சோழனால் இந்த திவ்ய க்ஷேத்திரம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மீண்டும் நகரம் நிர்மாணிக்கப்பட்டு முறையே உற்சவங்களும் நடத்தப்பட்டன. அந்த சோழனின் பெயரும் காரணப் பெயராக கிளிச்சோழன் என்றே அழைக்கப்படுகிறார். இன்றும் நம் கோயிலின் பிரகாரத்தில் கிளி மண்டபம் இருக்கிறது. அங்கே பல கிளிகள் வசிப்பதையும் காணலாம். இன்று தங்களால் ஒரு புராதன வரலாற்றை அறிந்து கொண்டோம் சுவாமி.